இங்கே பாருங்கள், பீன்ஸ் பொரியல் சிம்பிளாக நாலே பொருளோ 2 பொருள் வச்சு செய்கிற மாதிரி நான் எப்படி ஐடியா சொல்ல பாருங்கள். உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குது. சாப்பாட்டுக்கு கடிச்சு சாப்பிடும்போது காய் வந்து குழந்தைகளுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னா, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எதுவுமே சேர்த்த வேண்டாங்க, வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றி சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ, சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காயம் விரும்பி சாப்பிட்றவங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லை வேலை சிம்பிளாக முடியும்னு நினைக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் தொளிச்சா லேட் ஆகும் அப்படின்னா பெரிய வெங்காயத்தை ஒன்று அரிஞ்சிக்கோங்க. எண்ணெயை ஊற்றி பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு பீன்ஸ் அரிஞ்சு நல்லா பொடிப்பொடியாக அரிஞ்சிக்கோங்க. இல்லை பெருசாக கூட அரிஞ்சிக்கோங்க. குழந்தைய சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா பொடிப்பொடியாக அரிஞ்சிக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றது. இப்படியே அரிஞ்சு அந்த வெங்காயத்தை கூட போட்டு பீன்ஸை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதுலேயே அரை வேக்காடு வெந்துடணும். இந்த மாதிரி நல்லா சுருங்க வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் உப்பு தேவையான போட்டு வதக்குங்க. சீக்கிரம் வதங்கும். அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பொரியலுக்கு தேவையான உப்பு, அதே மாதிரி தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்து அந்த வதங்கின பீன்ஸை வந்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் இது கடையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உப்பு மிளகாய்த்தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பீன்ஸை போட்டு நல்லா சுருங்க வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா காய் முங்குற அளவுக்கு தண்ணி, ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. கரெக்டாக இருக்கும் எவ்வளோ பொரியல் வச்சுருந்தாலும். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுன்னா காய் வந்து அந்த ஆவிலே வெந்துருங்க. வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி வந்து சுண்டி இருக்காது. அப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அதாவது 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு வதக்கிங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி ஆவியாகி போயிடும். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு காய் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கறனால காய் தண்ணியில் ஆவியில் வந்து நல்லா சூப்பராக பூவாட்ட வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூளும் உப்பு டேஸ்ட்டுக்கு சேர்த்து ஒரு வணக்குங்க. தேங்காய் பிடிக்கிறவங்க தேங்காய் ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்து வணக்கி இறக்கி வச்சு சாப்பாட்டில் சாத்து கூட பிணைஞ்சு பீன்ஸ் பொரியல் மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். காய் அளவு உடம்புக்கு நல்லது, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. வெறும் உப்பு காரம் வெங்காயம் பீன்ஸ் மட்டும்தாங்க. வேகறதுக்காக தண்ணி ஊற்றுனீங்கன்னா, அதாவது எண்ணெயிலேயே வணக்கி அப்படியே சால்ட்டு பெப்பர் மிளகாத்தூள் போட்டு தேங்காய் போட்டு இறக்கிடலாங்க. அது வந்து பெரியவங்க சாப்பிட்றதுக்கு ஓகே. குழந்தைங்க சாப்பிட்றனால நல்லா காய் நல்லா வேக வச்சு, அதாவது நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு அதே இதாக வரும். ஆனால்